உங்களோட இலக்கு அடைகிற முயற்சியில் என்னைக்காவது வருத்தத்தோடையும் சோகத்தோட தயக்கத்தோட இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பயந்து நின்றுருக்கீங்களா? கண்டிப்பாக நின்றுருப்பீங்க. அந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன். அப்போ தான் இந்த சேக்குவாரோட கோட்ஸை கேட்டேன். அது என்னோட மொத்த சந்தேகத்தையும் மாற்றி போட்டுடுச்சு. அது என்ன அப்படின்னா, விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம். ஆமாம், வாழ்க்கை அதே மாதிரி தான். வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிகளும் ஜெயிச்சிடாது. எல்லா முயற்சிகளில் சில முயற்சிகள் ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்கிற சில முயற்சிகளை தவிர மற்ற எல்லாமே எந்த பலனும் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. மிச்சம் இருக்கிற முயற்சிகள் ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் உரமாட்டு அந்த மரத்தை வளர வைக்கும். ஸோ இங்கே எந்த முயற்சிகளும் வீண் போகிறதில்ல. எல்லா முயற்சிகளும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட்ஸ் அன் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிக்கிறதுனால நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஆனால் அதே நேரம் எல்லா நாளும் அட்லீஸ்ட் 2 மணி நேரம் நான் படிப்பேன் அப்படின்னு எந்த வித எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் எல்லா நாளும் நீ 2 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் வேறு மாதிரி. ஸோ இங்கே என்னைக்காவது ஒரு நாள் நான் எஃபோர்ட்டை போடுவேன், எனக்கால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் கண்டினியூஸாக நான் எஃபோர்ட்டை போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், நான் ஜெயிப்பேன் நான் கேட்டால் கண்டிப்பாக முடியும். எனக்கு புரியுது, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்காக தினமும் கஷ்டப்படுறீங்க. சில பேருக்கு நினச்ச மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் இல்லை, சில பேருக்கு போதுமான அளவுக்கு எக்கனாமிக்கு சப்போர்ட் இல்லை, சில பேருக்கு படிக்கிறதுக்கு போதுமான அளவு புக்ஸ் இல்லை, கோச்சிங் இல்லை, செல்ஃப் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எனக்கு புரியுது. ஐ நோ யூ ஆர் டயர்ட், ஆனால் அதுக்காக நீங்கள் ரொம்ப வீக் இல்லை. ஐ நோ யூ ஆர் சேட், ஆனால் அதுக்காக நீங்கள் கிவ் அப் பண்ண போகிறதில்ல. ஐ நோ யூ ஆர் ஒரீட், ஆனால் அதுக்காக நீங்கள் உங்கள் கனவுல இருந்து பின்வாங்க போகிறதில்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட்டில் எவ்வளவோ விலங்குகள் இருக்கலாம், ஆனால் நம்ம சிங்கத்தை தான் ராஜான்னு சொல்கிறோம். ஏன்? சிங்கத்தை விட பெரிய மிருகம் எதுன்னு கேட்டால் யானை தான். யானை தான் காட்டோட ராஜாவாக இருக்கணும்? இல்லை. சிங்கத்தை விட உயரமான மிருகம் ஒட்டகச்சிவிங்கி. இப்போ ஒட்டகச்சிவிங்கி தானே ராஜாவாக இருக்கணும்? சிங்கத்தை விட வேகமான மிருகம் தான் சீட்டா தானே ராஜாவாக இருக்கணும்? இல்லை. ஏன்? ஏன்னா இந்த மிருகங்களுக்கு தன்னோட வலிமை தெரிஞ்சாலும் இயற்கையிலேயே மற்ற மிருகங்களை பார்த்தா அதுக்கு ஒரு பயம் வரும். ஆனால் சிங்கத்துக்கு மட்டும்தான் தன்னோட முழு வலிமையும் தெரியும், எந்த விலங்கையும் வேட்டாட முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் பயம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் மற்ற மிருகங்கள் மாதிரி தான் இருக்க முடியும். ஆனால் என்னைக்கு உங்களுக்கு பயம் இல்லை, உங்களோட கனவுகளை வேட்டையாடணும் முடிவு பண்ணிட்டீங்களோ அன்னைக்கும் நீங்கள் தான் சிங்கம், நீங்கள் தான் காட்டோட ராஜா. உங்களுக்கு சோர்வாக இருக்கா? ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எல்லாம் சரியானதுக்கப்புறம் கெட் பேக் டு ஒர்க். உங்களுக்கு சோகமாக இருக்கா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஹாப்பியான ஈவெண்ட்ஸில் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. சந்தோஷம் வருதா? கெட் பேக் டு ஒர்க். உங்களுக்கு பயமாகவும் கவலையாகவும் இருக்கா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, ஃபேமிலிகிட்ட பேசுங்க. நல்லா ஹாப்பியாக ஒரு பாயிண்டில் உங்களுக்கு சந்தேகம் போகும், அந்த பாயிண்ட்டுக்கு மேலே கெட் பேக் டு ஒர்க். ஏன்னா இந்த பயம் கவலை இது எல்லாமே ஒரு எமோஷன். எப்படி நமக்கு நைட்டு தூக்கம் வருதோ, காலையில் தூங்கி முழிக்கிறோமோ, அதே மாதிரி தான். டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தூங்கி முழிங்க. ஆனால் நம்ம தூங்கி முழிக்கிறோமா, முழிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். நீங்கள் டயர்ட்னஸ்லேயே இருக்கிறதும், சோகத்திலேயே இருக்கிறதும், பயத்திலேயே இருக்கிறதும் தூக்கத்திலே இருக்கிறதுக்கு சமம். தூக்கத்திலே இருக்கிறதுனால எதுவும் மாறாது. தூங்கி முழிக்கணும். இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஷோயிங் அப் எவ்ரிடே. நிறைய பேரை பார்த்துருக்குறேன், திடீர்னு அவங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா என்னோட மொத்த எஃபோர்ட்டு போச்சுன்னு பின் வாங்கிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களோட ஸ்கெடியூல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட ஸ்கெடியூல் போச்சு, இனிமேல் திரும்ப அந்த ஹேபிட் வராதுன்னு பின் வாங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் அதில் ஒருத்தவங்களாக இருக்காதீங்க. ஏன்னா இது நார்மல் தான். யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு கன்சிஸ்டாக ஒரே மாதிரி எல்லா நாள் இருக்க முடியாது. சில நாள் டயர்டாக இருக்கும், சில நேரம் கஷ்டமாக இருக்கும், சில நேரம் சந்தோஷமாக இருக்கும், சில நேரம் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இது ஒரு காமனான ஃபீலிங் தான், எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னா, நம்ம என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் திரும்ப நம்ம அதே பொசிஷனுக்கு வரோமா, திரும்ப கெட் பேக் டு ஒர்க் பண்ணுறோமா, அதுதான் முக்கியம். ஸோ விதைத்து கொண்டே இருங்கள், முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு சிங்கத்தை மாதிரி முழு பொட்டன்ஷியலை உணர்ந்து இந்த உலகம் உன் மேலே வைக்கிற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தாண்டி உன்னால் சாதிக்க முடியும்னு உணர்ற லட்சியங்களை நீ அடைஞ்சு காட்டணும். அதுக்கு நீ தினமும் உழைக்கணும். யூ ஹாவ் டு ஷோ அப் எவ்ரிடே. இங்கே தினம் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதில் பெட்டர் ஆகிட்டு இருப்பீங்க. என்ன, நம்ம தினமும் உழைக்கணும். கன்சிஸ்டன்சி சக்கி. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றின் பாதையில் நானும் ரங்கமாக இருக்க. மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.